அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை, எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் நடத்தி வைக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த குரு பகவான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உதவும் குணத்தால் பிறரின் நன்மதிப்பை பெறக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அதே நேரத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த 15 நாட்களானது தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் வந்து சேரும். என்றாலுமே குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கூட கை கூடுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல்கள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் கூட குரு விரையாதிபதியாக இருப்பதால் விரயங்கள் அதிகமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். வீடு இடம் வாங்குவதற்காகவும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் கைக்கூடி வரும். கடமையில் இருந்த தோய்வு நிலை அகலும். மேலும் வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு முழுமையாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் அவர்கள் பாக பிரிவினைக்கு சம்மதிப்பார்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 5, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அதே போல் 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது யோகந்தாங்க. அதாவது என்ன மாதிரியான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த 15 நாட்களில் காணப்படுவீங்க. மேலும் ஆரோக்கிய தொல்லை அகலும். ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையே போதும், நோய் குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த 15 நாள் அமையும். அதே நேரத்தில் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மட்டும் மனக்குழப்பத்தால் ரொம்பவே அவதிப்படுவீங்க. மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான். அவர் அஷ்டமாத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். அவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவர்களால் சில விரயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மாற்றம் சிந்தனை அதிக அளவில் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். இறை வழிபாடு தன்னம்பிக்கை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் கை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதனால் உங்கள் தொழிலை பொறுத்த வரையில் நீங்கள் இந்த 15 நாட்களில் ரொம்பவே பக்குவமாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது என்ன மாதிரியான சிறப்பான பலன்களெல்லாம் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு ஏற்ற இறக்க நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உருவாகும். மேலும் கலைஞர்கள் மற்றும் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் முழுமையாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரமாக இந்த 15 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட
அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 8, 9, 13, 14, 15. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீலம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதே போல் இந்த 15 நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்ற மூடி இருக்கும் என்றாலுமே உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு மேம்படுத்த நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்க நேரிடும். ஆனாலுமே இது பொருளாதார வளர்ச்சியை தடுக்காது. உத்தியோகம் மூலமாக கிட்டும் பணவரவு தாமதமாகலாம். தொழில் மூலமாக வருமான லாபத்திலுமே சில தாமதங்கள் இருக்கக்கூடும். இவற்றை தவிர்க்க அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் பொருளாதார வளர்ச்சி மூலமாக உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். உங்கள் நீண்ட நாட்களான ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய செயலை மீண்டும் மீண்டும் செய்ய நேரிடும். இதனால் உங்கள் முன்னேற்றத்தில் சிறு சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். இதனால் உங்கள் சேமிப்பு குறையக்கூடும். குழந்தைகள் நலன் கருதில் சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. வேலையை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நீங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீங்க. அதன் மூலமாக முன்னேற்றம் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது மற்றும் நீங்கள் விரும்பிய வேலை பெறுவது திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமையும். நீங்கள் அரசு நிறுவனங்களில் சேரலாம். அதன் மூலமாக சமூகத்தில் பெயரும் புகழும் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. நீங்கள் தற்காலிக சிரமங்களை எதிர்கொண்டாலுமே உங்கள் தொழிலில் உங்கள் இலக்கை சமாளிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க உங்கள் பணி சூழ்நிலையானது ரொம்பவே ஆதரவு தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விதமான பலன்களையே செய்வாங்க. மேலும் தொழிலை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் கடன் வாங்குவீங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை தனியாக எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக இந்த 15 நாட்களில் நீங்கள் தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளாமல் தள்ளி போடுங்க. அதாவது புதிய முதலீடு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை, கால் மற்றும் அடிவயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கண்டிப்பாக பெற முடியும். எனவே பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் குடல் மற்றும் கை கால்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவ்வப்பொழுது பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கப்படுது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக மனக்கவலைகள் உங்களுக்கு அதிக அளவில் தோன்றும். எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தொடர்ந்து தியானம் செய்வீங்க. மேலும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தங்களுடைய இலக்குகளை அடைவதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வாங்க. மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டிலும் தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஈடுபட வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆதரவு மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். அதன் மூலமாக அவர்கள் முன்னேற்றம் பார்ப்பார்கள். மேலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய முயற்சிகளில் தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்க நேரும் என்பதால் அதிக கவனம் செலுத்தி படிப்பதன் மூலமாக கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி காரணமாக சில பின்னடைவுகள் ஏற்படும். எனவே பொறுமையோடும் கவனமாகவும் அர்ப்பணிப்போடும் உணர்வோடும் படிப்பதன் மூலமாக சிரமங்களை கடந்து முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரியான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம். இந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.